ஹம்பாந்தோட்டை துறைமுகம் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஹம்பாந்தோட்டையில் நடைபெற்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர்கள் சந்திப்பில் கருத்து தெரிவித்தார். எமக்கு துறைமுகம் ஒன்று உள்ளது என சர்வதேச சமூகத்திற்கு கூறுகின்றனர். பாரிய அளவிலான விமானங்களை இறக்கக்கூடிய விமான நிலையம் ஒன்று உள்ளதாக கூறுகின்றனர். அதனால் இங்கு வந்து முதலீடு செய்யுங்கள் என தெரிவிக்கின்றனர். அவ்வாறே உள்ளது. அதனுள் கல்லொன்றும் காணப்படுகின்றது. ඒක ඇතුලේ ගලකුත් තියෙනවා. දැන් ගල කැපුවේ කවුද දන්නේ නැහැ. කලිල් වෙන්න ඇති. ඉතින් ඇයි නෑ? நான் එහෙම හිතලා නෙවෙයි කිව්වේ. මේ වරාය ගැන එහෙමයි. මම මේ පහුගිය කාලේ අපේ ඉතාමත්ම දැඩි පාක්ෂිකයන්ගේ ගෙවල් වල ගියා. கடந்த காலங்களில் நாம் ஆதரவாளர்களின் வீடுகளுக்கு சென்றோம். அந்த சந்தர்ப்பத்தில் எமது குறைபாடுகளை புரிந்து கொள்ள முடிந்தது. அதிகாரத்தில் இருக்கும் போது குறைபாடுகள் விளங்காது. கவனையீனமாக பல விடயங்களை நாம் முன்னெடுத்துள்ளோம். அதனை போன்று ஏமாற்றம் அடைந்துள்ளோம். எம்மை சுற்றியிருந்தவர்கள் எம்மை ஏமாற்றியுள்ளனர். சட்டவிரோதமாக செயற்பட்ட பலர் இந்த மாவட்டத்தில் இருந்தனர். அச்சமின்றி அதனை நான் கூறுகின்றேன். எனினும் அது தொடர்பில் செயற்பட எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அது தொடர்பில் நான் கவலை அடைகின்றேன். அவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள். அதனால் மஹிந்த மற்றும் அரசாங்கத்தில் உள்ளவர்களே பாதிக்கப்பட்டனர். இதனை நாம் சீர் செய்ய வேண்டும். මේවා අපි හදාගත යුතුයි.